ஒரு வழியாக மக்களவைத் தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிந்துவிட்டது. தற்பொழுது 3 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரது வயிற்றிலும் நெருப்பை எரிய விட்டது போல்தான் தற்பொழுது அவர்களது கள நிலவரம் அமைந்திருக்கிறது. ஆனால் ஜூன் 4ஆம் தேதி வரை நாம் காத்து கொண்டிருக்க தேவையில்லை. 2019ஆம் ஆண்டு துல்லியமான கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ள நிறுவனம் தற்பொழுது மீண்டும் துல்லியமான கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதாவது நாடு முழுவதும் 95,000 வாக்காளர்களிடம் தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்புகளை நிறுவனம் நியூஸ் 18 வெளியிட்டுள்ளது. அதாவது 21 மாநிலங்களில் உள்ள 518 மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்கு பிறகு வாக்காளர்களை நேரில் சந்தித்து அவர்களது மனநிலையை நிறுவனம் நியூஸ் 18 குழுமம் அறிந்தது எப்படி என்பதையும் இந்த தொகுப்பில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள 543 மக்களவை தொகுதிகளுக்கு வெவ்வேறு தேதிகளில் நடத்தப்பட்ட தேர்தல்களில் யாருக்கு வெற்றி என்பது ஜூன் 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. அதற்கு முன்பாக வாக்குப்பதிவுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்புகளையும் நாடு முழுவதும் 21 முக்கிய மாநிலங்களில் நியூஸ் 18 தொலைக்காட்சி குழுமம் நடத்தியுள்ளது. இந்த கருத்து கணிப்பின் தொடக்கத்தில் ஒரு மக்களவை தொகுதிக்கு 180 வாக்காளர்களை சந்தித்து அவர்களது மனநிலை அறிய திட்டமிடப்பட்டது. இதன் மூலம் 21 மாநிலங்களில் 93,240 வாக்காளர்களிடம் மெகா கருத்து கணிப்புகளை நடத்தப்பட இருந்த நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் திட்டமிட்ட அளவை விட அதிக வாக்காளர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. இதன் காரணமாக 95,000 பேரிடம் மெகா கருத்து கணிப்பு நிறுவனம் நியூஸ் 18 குழுமம் நடத்தி முடித்துள்ளது. 21 மாநிலங்களில் மொத்தம் 518 மக்களவை தொகுதிகளிலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு துல்லியமாக வழங்கக்கூடிய நிறுவனமாக நியூஸ் 18 இருக்கிறது. கருத்து கணிப்புகளை நடத்துவதற்காகவே கள ஆய்வு மேற்கொள்ளும் 10 ஏஜென்சிகளை நாடு முழுவதும் களமிறங்கியது நிறுவனம் நியூஸ் 18 குழுமம். ஒவ்வொரு கள ஆய்வு ஏஜென்சிகளும் 2 முதல் 3 மாநிலங்களில் வாக்காளர்களை சந்தித்து தரவுகளை சேகரித்தும் உள்ளன. ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்திக்கும் முன்பாக என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டும் என்ற விவரம் அடங்கிய வினாத்தாள் 11 இந்திய மொழிகளில் தயாரித்து வழங்கப்பட்டது. வாக்காளர்களின் மனநிலையை துல்லியமாக அறிவதற்கு ஏற்ற கேள்விகளும் இடம்பெற்றன. முன்பு போல் தேர்தல் நாளன்று வாக்கு சாவடிக்கு வெளியே நின்று கொண்டிருக்கக்கூடிய வாக்காளரிடம் கருத்து கணிப்புகள் நடத்துவதை கைவிட்டு அதற்கு அடுத்த நாள் வாக்காளர்களை சந்தித்து தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்புகளை நியூஸ் 18 குழுமம் நடத்தியது. இந்த நிலையில்தான் இந்தியாவை பொறுத்தளவிற்கு 272 தொகுதிகளில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் விதமாக பாஜக தங்களது பங்களிப்பை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் நிச்சயமாக இந்த முறை 3வது முறையாக மத்தியில் பாஜகவின் ஆட்சி அமையும் என்றும் நியூஸ் 18 தற்பொழுது தகவல்களை வெளியிட்டிருப்பதை பற்றியான கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.